வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி எப்படின்னா, நம்மளுடைய ஜான்சனாவோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து விளையாட போகிறாரு. எப்போ விளையாட போகிறாரு அப்படின்னா, அதாவது டிசம்பர் 13 சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை வந்து விளையாட போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது அங்கே யூஎஸ்ஏல வந்து டிசம்பர் 13 ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:30க்குலாம் வந்து WWE வந்து சோனி நெட்வொர்க்கில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து டபிள்யூடபிள்யூட யூடியூப், அதாவது அஃபிஷியல் யூடியூப் பேஜில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஒன் இதில் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சோனி நெட்வொர்க்கில், அதுவும் டிவியில் தான் நம்ம வந்து லைவாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மொபைலில் எதுவும் பார்க்க முடிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இதை வந்து அதிகமாக லைவாக வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து ஜான்சனோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு, அதெல்லாம் ஜான்சனோட செலிப்ரேஷன் மேட்ச்சு, அதுக்கப்புறம் நம்மளுடைய எமோஷனலான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்க போதானாலும் அது எல்லாமே நீங்கள் வந்து லைவாக உங்கள் சோனி டிவிலேயே வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து பார்க்கலாம். இது வந்து 100% வந்து இது உறுதியானது தான். அது இல்லாமல் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் வந்து இப்போ வந்து எழுந்திருக்காது. இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வந்து யார் வந்து வின் பண்ணுவா, அதாவது இன்னும் நம்மளுடைய கும்தர் வந்து கம்பல்சரி வந்து ஒரு 10 வருஷத்துக்கிட்ட வந்து WWE வந்து ரெசல் பண்ணுவார். ஆனால் ஜான்சனா வந்து இப்போ வந்து அவரை வின் பண்ண வச்சுட்டோம். ஜான்சனோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து வின் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஜான்சனா வின் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஜான்சனா வந்து WWE மேட்சஸ் வந்து விளையாட போகிறாரான்னு கேட்டால் விளையாட மாட்டார். ஏன்னா நம்மளுடைய ஜான்சனாவே சொல்லிட்டார், அதாவது நான் வந்து இதுக்கப்புறம் மேட்சஸ் எதுவுமே WWE விளையாட மாட்டேன், இதுதான் என்னோட லாஸ்ட் மேட்ச் வந்து. அதாவது WWE வந்து யாருக்காச்சும் கூப்பிட்டாங்க, அதாவது என்னால் வந்து ஏதாவது உதவிகள் தேவை அப்படிங்கிற மாதிரி WWE வந்து என்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கூப்பிட்ட அந்த குரலுக்கு வந்து நான் ஓடி வந்து கண்டிப்பாக வந்து நான் WWEக்கு வந்து எந்த விதமான உதவிகள் இருந்தாலும் நான் பண்ணுவேன். ஆனாலும் நான் வந்து மேட்சஸ் மட்டும் நான் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாவே ஓப்பன் டாக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டாருனால இப்போ வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து வெற்றி தேவையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி நம்முடைய கும்தரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கும்தர் வந்து இன்னும் கம்பல்சரி வந்து 10 வருஷத்துக்கு வந்து WWE வந்து ஃபைட் பண்ணுவார். அதனால் நம்மளுடைய கும்தரை வந்து அந்த லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கும்தரை வந்து தோக்க வைப்பாங்களா, இல்லை நம்மளுடைய கும்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோட செலிப்ரேஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. இதே இன்னொரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதே நம்முடைய ஜான்சனா வந்து WWEக்கு வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து உழைச்சிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் வந்து சாக்ரிஃபை பண்ணியிருக்கனாலும் நம்முடைய ஜான்சனோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சன் வந்து WWE வந்து மேட்சஸ் எதுவும் விளையாட போகிறது கிடையாது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஆனாலும் நம்முடைய WWE வந்து ஜான்சன் அந்த கடைசி மேட்ச்லேயாவது நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து அந்த ஒரு மேட்சை வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோட வந்து வழி அனுப்பி வைப்பாங்க அப்படி மாதிரி ஃபேன்ஸ் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. அது நடக்குதா அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் தெரியல. ஆனாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது இதில் வந்து நம்முடைய கும்தரை தான் வந்து WWE வந்து வின் பண்ண வைக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கும்தரை தான் வின் பண்ண வைக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஏன்னா இது நம்முடைய கும்தர் வந்து இன்னும் 10 வருஷத்துக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து மேட்சஸ்லாம் WWE விளையாடுறாங்க. அவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தேவை. ஏன் வெற்றி தேவை அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து வின் பண்ணிட்டாராம், அதுக்கப்புறம் WWE விளையாண்டாரு. இதே நம்முடைய கும்தர் வந்து நம்முடைய ஜான்சனாவே பீட் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு வரும். அதனால் ஃபியூச்சர் ரெஸ்லராக வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அதுவும் நம்முடைய கும்தரை வந்து வளர்க்கணுமே அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க. அதனால் இதே சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நம்முடைய கும்தர் வந்து வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை நம்முடைய ஜான்சனா வந்து வின் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை வந்து பார்க்கறதுக்கு வந்து நம்மளுடைய ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய WWE சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதுவும் நம்முடைய ராக் வந்து நம்முடைய ஜான்சனோட லாஸ்ட் மேட்ச் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்முடைய ஸ்டெப்னி மெக்மேனாக இருக்கட்டும், இல்லை வின்ஸ் மெக்மேனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பல சூப்பர் ஸ்டார் வந்து நம்முடைய ஜான்சனோட அந்த ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்து ஜான்சனோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்க்க ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து நம்மளுடைய ஃபைனல் பாஸான த ராக் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய ஜான்சனாக்கான அந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்போ ஒருவேளை வந்து நம்முடைய ஜான்சனை வந்து க்ளீனாக வந்து அந்த மேட்ச்சில் வந்து பீட் பண்ண முடியல, அதாவது நம்முடைய கும்தரால் அந்த மேட்ச்சில் வந்து ஜான்சனை க்ளீனாக பீட் பண்ணி வின் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நம்முடைய கும்தர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல பண்ணலாம். அப்போது வந்து நம்முடைய ஜான்சனா வந்து சேவ் பண்ணுற விதமாக வந்து நம்முடைய ஃபைனல் பர்சனான ராக் வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு உதவுற விதமாக நம்முடைய ராக்கை வந்து நம்முடைய கும்தரை வந்து அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா வந்து நம்முடைய கும்தருக்கு வந்து அவரோட ஃபினிஷரை போட்டு அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து நம்முடைய லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்முடைய கும்தரை வந்து பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இந்த ஒரு இன்டர்வென்ஸ் வந்து எதுக்காக வந்து நம்முடைய WWE வந்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது
நம்முடைய கும்தரை வந்து ஜான்சனா கிட்ட வந்து க்ளீனாக தோக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்முடைய ராக்கோட அந்த ஒரு என்ட்ரன்ஸ் வந்து அந்த இருக்காது. இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்முடைய ராக்கோட என்ட்ரன்ஸ்னால தான் நம்முடைய ஜான்சனா கிட்ட வந்து நம்முடைய கும்தர் வந்து தோத்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல, அந்த ஒரு விஷயத்தான் வந்து நம்முடைய WWE தேவை அப்படிங்கிறப்ப நம்முடைய ராக்கோட அந்த ஒரு என்ட்ரன்ஸால் நம்மளுடைய கும்தர் கிட்ட வந்து அதாவது நம்முடைய ஜான்சனா கிட்ட வந்து நம்முடைய கும்தர் வந்து தோத்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் WWE வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பட் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பட் தெரியல. ஆனாலும் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து நம்முடைய ராக்கு வருவார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போய்கிட்டு இருந்தாலும் அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக போய்கிட்டு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு ரூமராகவும் இப்போ வந்து நம்முடைய ராக்கோட அந்த ரிட்டன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கனால பட் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதே பட் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும்.